தொம்யம் மலேசியா அப்படின்ற ஒரு இடத்துல தான் இருக்கும். துல்லர் மாத்தா இது கெட்ட வார்த்தை கிடையாது. ஒரு மாதிரி இருக்கு கேக்குறது. துல்லர் மாத்தா நாசி கோரிங் கம்பம். நாசி கோரி கம்பம் ரெடி ஆயிடுச்சு. எல்லாருமே சீனியர் மாஸ்டர் தான். ஒருத்தரை பார்த்தா 20 வருஷங்கிறாரு, ஒருத்தரை பார்த்தா 30ங்கிறாரு, ஒருத்தரை பார்த்தா 10 வருஷங்கிறாரு. தொம்யம்லாம் சாப்பிட்டோம்னா நல்லா அந்த சளி எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த கோல்டுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னுவாங்க. நீங்க வித்தியாசமா ட்ரை பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா வாங்க. ஹாய் guys, welcome to Welfare Club. I am Sambath and சிவகன். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டத்துல தான் இருக்கும். சூப்பரான ஒரு இடத்துல இருக்குங்க. தொம்யம் மலேசியா அப்படின்ற ஒரு இடத்துல தான் இருக்கும். தொம்யம் அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியும். மலேசியால வந்து ரொம்ப ஒரு புகழ் வாய்ந்த ஒரு உணவு. அதே கடப்பேரா வச்சு இங்க வந்து ஒரு மலேசியன் டிஷ் எல்லாமே கொடுக்குறாங்க. இந்த ஊர் பேர் எது? ராமநாதபுரம் மாவட்டம் பனைக்குளம். பனைக்குளம். இப்ப இந்த பனைக்குளத்துக்காரங்க நிறைய பேர் வந்து மலேசியால இருக்காங்களாமா. அவங்களுக்காகவே இது உருவாக்கப்பட்டது அப்படின்ட்டு நிறைய சொல்றாங்க. இந்த பகுதி ஃபுல்லாவே நிறைய மலேசிய மக்கள் தான். அதனாலதான் அந்த ஃபுட் வந்து இங்க வந்து நல்லது. மலேசியால சாப்பிடணும்னா கூட இங்க சாப்பிடலாம். ரைட், ஓகே. இன்னைக்கு இதைத்தான் நம்ம ட்ரை பண்ண போறோம். தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள. வணக்கம், எப்படி இருக்கீங்க? உங்க பேரு? கனி. இவர் பேர் தான் கனி. அப்படியா? ரெண்டு பேரும் கனியா? பேர்ல தான் அந்த கனிபா யூடியூப் சேனல். சரி, அவங்க யூடியூப் சேனலும் ரன் பண்ணிட்டு. ஓஹோ. எங்க இன்னொரு கனி எங்க போனாரு? சரி, ரைட், ஓகே. மொத்தத்துல இந்த ரெண்டு கனி தான் ரன் பண்றாங்க. ஒரு கனி இங்க இருக்கு, இன்னொரு கனி வெளியில இருக்காரு. நம்ம உள்ள அப்படியே ஒரு சுத்தி பார்த்தலாமா? நம்ம கடையில சாப்பிட என்னென்னலாம் இருக்கு? ரைஸ் டைப் இருக்குது, மீன் டைப் இருக்கு, பீகுன் டைப். நாசி கோரிங்ல நாசி கோரி அயாம் இருக்கு, நாசி புட் இருக்கு, நாசி கோரி கம்போங் இருக்கு, நாசி கோரி டாகிங் இருக்கு, நாசி கோரி பப்ரிக் இருக்கு, நாசி கோரி பப்ரிக் சீ புட் இருக்கு, பப்ரிக் அயாம். மீன் கோரிங்ல மீன் கோரிங் அயாம் இருக்கு, மீன் கோரிங் டாகிங் இருக்கு, மீன் கோரிங் கம்போங் இருக்கு, மீன் கோரி இக்காம்பிளிஸ் இருக்கு. அதே போல பீகுன் கோரிங்ல பீகுன் கோரிங் பேஸா இருக்குது. அதிலே பீகுன் கோரி அயாம் இருக்கு, பீகுன் கோரிங் கம்போங் இருக்கு, பீகுன் கோரி இக்காம்பிளிஸ் இருக்கு, பீகுன் கோரி சீ புட் இருக்குது. இந்த அளவுக்கு நல்ல இங்கிலீஷ் பேச தெரிஞ்ச உனக்கு ஆனா அதை யாருக்கிட்ட பேசணும்னு தெரியல பாத்தியா? பல வெரைட்டி இருக்கு. இந்த வீடியோ பாக்குறவங்களோட மைண்ட் செட் எனக்கு இப்போ ஒன்று தெரியும். இப்போ ஒரு சொன்னதுல பாதி எனக்கு தெரியாதுன்னு நினைச்சீங்க. உண்மையிலேயே எனக்கு தெரியாது. இவ்வளோ ஐட்டம் வச்சிருக்காங்க. நம்ம என்ன இருக்குன்னு சாப்பிடுவோம். இப்போ இது என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மலேசியனுடைய தொம்யம். தாய்லாந்து பாருங்க, இதுதான் தொம்யம். தொம்யம் ஃபுட் வந்து அப்படியே கடைப்பேரா மாத்திட்டாங்க. இந்த தொம்யம்ல என்னென்ன பண்ணுங்க? இதுல வந்து சீ ஃபுட் இருக்குது. சீ ஃபுட்னா நண்டு, இறால், கனவா. இப்போ வந்து சிக்கன் இருக்குது. சிக்கன் அப்புறம் பீஃப் போடுவோம். ஐயம் தொம்யம் மட்டும் தனியா கிடைக்காதா? எல்லாமே தனித்தனியா நாங்க போட்டு தருவோம். நீங்க கேட்கற இது வந்து வெஜிடேரியன் கேட்கறவங்க போட்டு கொடுக்க. இந்த லீஃப்ல இருக்குல்ல, இது என்னது? லெமன் கிராஸ். அது லெமன் கிராஸ். இதெல்லாம் அங்க இருந்து வர்றது. லெமன் கிராஸ் வேற. நான் மலேசியா போயில நிறைய கடையில பார்த்ததுதான் லெமன் கிராஸும் நார்த்தங்காயில வந்து ரைஸ்ல போட்டு பண்ணாங்க. அந்த ரைஸுக்கு ஏதோ ஒரு பேர் சொன்னாங்களே, அந்த ரைஸ்ல இதை போடுவாங்க. நார்த்தங்காய் இலைய போட்டு குக் பண்ணுவாங்க. அது ஒரு அரோமாவே ஒரு டிஃபரெண்டா இருக்கும். இப்போ இதான் ரெடி ஆயிட்டு இருக்கா? ரெடியா இருக்குண்ணா. இது வந்து சீ ஃபுட் போடுறதுக்கு. சரி, வெஜிடேரியன் கேட்கறவங்க வெஜ் தொம்யம் இருக்கு, சீ ஃபுட் தொம்யம் இருக்கு. ஆனா சீ ஃபுட் தொம்யம்ல வந்து சிக்கன்லாம் வரும். சிக்கன் வரும். நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இதெல்லாம் கேட்கும்போது நாங்க அதை சூடு காட்டுறோம். இங்க பாத்தீங்கன்னா அந்த டீக்கா ராசா போடுறாங்களாம். அப்படின்னா என்னன்னு எனக்கு தெரியாது. அவங்க கிட்ட கேட்டுருவோம். இந்த டீக்கா ராசானா என்னங்க? டீக்கா ராசானா இந்த ஒரு மீன், இந்த முழு மீன் எடுத்தாங்கன்னு வச்சுக்குவோம். க்ளீன் பண்ணி பீஸ் போடுவோம். பீஸ்ல ஒவ்வொரு பீஸ் எல்லாம் மீன் நல்லா கீறுவது. பீஸா கீறி அப்படி கழுவி மீன்ல எண்ணெயில அரைக்கலாம். அப்படியே பொரிச்சு அவர் முழுசா பொரிச்சு எடுத்துருவோம். எடுத்து அது ஒரு 3 ரெசிபில நாங்க வந்து சாஸ் ஊத்திட்டோம். இந்த ரெசிபியை வந்து நாங்க டீக்கா ராசா 3 நல்லா பீஸ் போட்டு மீனை பாருங்க. இது பாறை மீன் தானே? இது பாறை மீன். தேங்காய் பாறை. கரெக்டா சொல்றீங்க. சூப்பர். எல்லாம் பெத்த பெத்த போட்டு ரெசிபில வந்து சம்பதன் ஒரே குஷியா இருப்பீங்களா மீனை பார்த்தோம்னா? போட்டுருவோம். ஆமா, கண்டிப்பா. ஒரு பெத்த பீஸ் அத பார்த்தா எல்லாம் ஒண்ணு ஒரு டிபார்ட்மெண்ட். இந்த பக்கம் ஒரு டிபார்ட்மெண்ட், இந்த பக்கம் ஒண்ணு, அந்த பக்கம் ஒண்ணு, இந்த பக்கம் ஒண்ணு, வரிசையா ஒண்ணா இருக்கு. துல்லர் மாத்தா. துல்லர்னா முட்டை. குறிஞ்சிக்கிற ரசம் இருக்கு, சாப்பிடுறீங்க? எது நீ குறிஞ்சிக்கிற நான் சாப்பிடணுமா? என்னடா பேச? கெட்ட வார்த்தை கிடையாது. இல்ல அப்ப என்ன முட்டை தான். ஒரு மாதிரி இருக்கு கேக்குறது. துல்லர் மாத்தா. இது வந்து எப்படின்னா இந்த ரைஸ், இந்த சிக்கன் கிரேவி, இந்த மேல ஒரு ஆஃப் ஆயில் வரும். இது பேர் துல்லர் மாத்தா. இது நாசி கோரி யூஎஸ்ஏ மலேசியா. எனக்கு இந்த ஆஃப் ஆயில் எதுக்கு மேல வராங்க? என்ன காரணம்? ரைஸ், அந்த ரைஸோட செட் ஆகும். யூஎஸ்ஏனா அது ஒரு துல்லர் மாத்தா. ஓகே. நீங்க மலேசியால எவ்வளவு வருஷமா வேலை பார்த்தீங்க? 20 years. 20 வருஷம் இருந்தீங்களா? இப்போ மலேசியால எந்த ஏரியால இருந்தீங்க? கோம்பாக் கேஎல்ல கோம்பாக் 10 நாசிகாண்டா டி. ரைட். அந்த 10 மலை பக்கத்துல. 10 மலை பக்கம். நம்ம கடையை தாண்டி தான். என்ன சம்பவம் காரணம் ஸ்ட்ராங்கா இருக்கீங்க? 10 கிமான்னு ஒரு டைம் எடல் சொன்னாங்க பக்கத்துல அப்படி. அதான் இங்க ஒரு சாப்பாடு ரெடி பண்ணி வச்சிருக்காங்கல, இதுக்கு ஒரு பேர் இருக்கு. இது பேர் என்ன? நாசிலிமா. மலேசியனோட தேசிய ஃபுட். ஓ, இதான். இதுல தான் வந்து அந்த கருவாடு, அந்த அவுச்ச முட்டை, இந்த கீக்கம் வெள்ளரிக்காய், நடக்கடலை, அதோட செட் அந்த கோழியோட வரும். ரைட், சூப்பர். எடுங்க, ஒரு பிளேட் எடுக்கிறாரு. இது மேல இருக்குது ரம்ப இலையா?
இது நெத்தலி கருவாடு. நெத்திலி கருவாடு. இது அந்த சிங்கப்பூர்ல ஒரு கருவாடு இருக்கு, அந்த கருவாடே தானே இது? வேற கருவாடா? நம்ம ஊர்ல இருக்கிற நெத்திலி கருவாடு அங்க உள்ள மலேசியா சிங்கப்பூர்ல இருக்கிற நெத்திலி கருவாடுக்கு ரொம்பவே டிஃபரெண்ட் இருக்கு. சுத்தமா அதுல கவுச்சியா இருக்காது. டேஸ்ட் வந்து அவ்வளவு அட்டகாசமா இருந்துச்சு. நம்ம வீட்டுல இன்னும் ஒரு 2 கிலோ இருக்கு. இது நாசி லீமா. நாசி லீமா. இப்போ இதுல என்னன்னா சோறுனா நாசினா சோறு அங்க. சரிங்க. லீமானா 1 2 3 4 5 வெரைட்டிஸ். ஆமா, இது நாசி லீமா. நாசி லீமா சேர்ந்து செட்டா அப்படியே வந்துரும். இது அது கூட சம்பல். சம்பல். ஆமா, சூப்பர் சம்பல். சொல்லுங்க. இதா ஐயம் நாசி லீமா. ஐயாம் நாசி லீமா. அடுத்து அந்த பக்கம் என்ன இருக்கு? அது கோரிங், மாமா கோரிங் இருக்குது. மாமா கோரிங். மலேசியனாவே மாமா கோரிங். மாமா கோரிங்க தான் பார்க்க போறோம். ஒரு கோரிங் பண்ணி காமிக்கிறீங்களா எப்படி இருக்குன்னு பாத்துறோம். மலேசியா ஸ்டைல்ல ஒரு மீ கோரிங் வந்து இப்ப பண்ண போறோம். மாமா கடை ஸ்டைல்ல வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு இருக்கு. இதுல என்ன ஆயில் ஊத்தலாம். ஒரு முட்டை போடலாம். கொஞ்சம் கேபேஜ் போடணும். கேபேஜ் வெஜிடபிள். அங்கே வந்து மலைக்கால சாவி கீரைம்பாங்க, அது கிடையாது. நம்ம சாப்பிட்ற கீரை தான், சாதாரண கீரை தான். இது வந்து இந்த சிறுகீரை பெருகீரை. அங்க என்ன கீரை போடுவோம்? அது சாவி கீரைன்னு சொல்லுவாங்க. சாவி கீரை, கடுகு கீரை. அது கிடைக்காது இங்க, அதனால வந்து இது போட்டுக்குறோம். இது போண்டா. ஆமா, நாங்க சிங்கப்பூர்ல சாப்பிட்ட பிறகு அது கொஞ்சம் போட்டுக்குறோம். ரைட் அதேதான். உருளைக்கிழங்கு மீன் போடுறோம் பாருங்க. இதான் நூடுல்ஸ். இதே மஞ்சள் மஞ்சள் போட்டு வச்சிருக்கீங்களா? மஞ்சள் வர்றது அப்படி மலேசியா மீன் கோரி, அங்கே வர்ற மீன். சோயா சாஸ். ஆமா, அது 2 கண்டு ஊற்றிடணும். நல்லா மலமோல ஊத்திட்டீங்களா? ஓகே. ரெட் சில்லி சாஸ். ஆமா, கொஞ்சம் லேசாக கொஞ்சம் லூஸ் ஆகுது, வாட்டர் அடிச்சுக்கிறோம். அதுக்கு அடுத்ததான் முக்கியமான மேட்டர் ஒன்று போட போறாரு. அந்த நூடுல்ஸ்ல சம்பல். இதான் ரொம்ப முக்கியமானது. நீங்க மலேசியால எவ்வளவு வருஷம் வேலை பார்த்தீங்க? மலேசியால 30 வருஷம் இதே சொல்லி எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம இல்லாம. அருமை. எல்லாருமே சீனியர் மாஸ்டர் தான். ஒருத்தரை பார்த்தா 20 வருஷங்கிறாரு, ஒருத்தரை பார்த்தா 30 வருஷங்கிறாரு, ஒருத்தரை பார்த்தா 10 வருஷங்கிறாரு. சிங்கப்பூர்ல ஒரு 4 வருஷம். அப்படியா? 30 வருஷம். நீங்க மலேசியால எங்க இருந்தீங்க? நான் கேஎல்ல தான். கேஎல்ல. ஆமா, கேஎல்ல வேகசான்ல சென்ட்ரல் மார்க்கெட். அங்க ஒரு 18 வருஷம். ரெண்டாவது கேஎல்ல இன்னொரு கம்போ அத்தாப்பல் ஒரு ஏரியா. அது ரெஸ்டாரண்ட் ஜெட்கேன் இருக்கும். அங்க ஒரு 10 வருஷம். ஓகே. மாமானா நம்ம ஆளுங்க சொல்லுவாங்க, முஸ்லீம்கள் சொல்லுவாங்க மாமா வந்து மீன் கறி நூடுல்ஸ். ஆமா. இதுக்கு மேல எதுவும் அந்த ஆப்பாயில்லாம் வருமா? ஆப்பாயில் நீங்க தேவைப்பட்டா வாங்கிக்கலாம். ஐடியா தான் கொடுக்கணும். இதான் கொடுக்குறோம். சூப்பரா நம்மளுக்கு மீன் கோரிங் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேல வந்து ஒரு ஆப்பாயில் ஒன்று வைப்பாங்க, வச்சுட்டு அப்படியே டேபிளுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. எல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்க, எனக்கு என்ன செஞ்சு தர போறீங்க? நாசிகோரி ஐயாம்னா. ஐயம் மட்டும் தான் பண்ணுவீங்களா? ஐயாம் பீஃப் இருக்குது. சொத்தம் ஊடாங்க சொத்தம். ஊடாங்க சொத்தம். ஊடாங்க ஏதோ சொன்னாங்களே. ஓகே. ஊடாங்க ஆளு. முதலில் எண்ணெயை ஊற்ற வேண்டும். அப்படிதானே? ஆமா. ஒரு பல் பூண்டை வெட்டி சரி நறுக்கி போட வேண்டும். கோவம் புத்தி. அதன் பிறகு ஒரு பச்சை மிளகாய் கீறி போட வேண்டும். அதுக்கப்புறம் சிறிது கேரட், ஆனியன். ஓகே. பவாங்கண்ணா. முட்டை கிலோ. அவ்வளவுதான். முட்டைகோசு, அப்புறம் தண்டைக்கீரை. இது சைவர். அதுக்கப்புறம் சிக்கன். ஐயாம்னா சிக்கன்னாங்க. ஃபர்ஸ்ட் மலாய் மல்ல கட்டிக்கிட்டது அதுதான். ஃப்ரைடு சிக்கன் தான் இதில் போடுவாங்க. அவ்வளோதான். முடிஞ்சுங்களா? அவ்வளோதான்ண்ணா. இதுக்கு மேலே ஆஃப் ஆயில் கிலோமத்தா. துள்ளூர் மத்தா ஆஃப் ஆயில். அவ்வளோதாங்க. இது அப்படியே நம்ம போய் சாப்பிட்லாம். மீனை அப்படியே ஃபுல்லா ஸ்லைஸ் பண்ணிட்டாரு பாருங்க. அப்படியே 2 பக்கமும் அதே மாதிரி தான் ஸ்லைஸ் பண்ணியிருக்காரு. இந்த மீனை வந்து அப்படியே முழுசா இறக்கிற போறோம். ஓகே. இந்த பொரிச்சவரை என்ன பண்ணுவீங்க? பொரிச்சு எடுத்துட்டு அடுத்து சாஸ் மேலே விட்டு மேலே டிக்கா ரசா. பொரிச்சு எடுத்துட்டு மேல டிக்கா ரசா தான். உங்களுக்கு புரியல? எனக்கும் புரியல. சாப்பிட்டா தான் புரியும். சிக்கன் டிக்கா ரசா அப்படின்னா மீன் டிக்கா ரசா இதோட பேரு. சூப்பரா நம்மள தயார் பண்ணிட்டாங்க. அடுத்து ஒரு டிஷ் ஒன்று பண்ண போறாங்களாமா. அதுதான் ரொம்ப முக்கியமான டிஷ்னு சொல்றாங்க. என்ன அப்படின்னா அவங்க கிட்ட கேட்டோம். இப்போ என்ன பண்ண போறோம்னா நாசி கோரி மலாய் கோரி நாசி கம்பம். மலாய் கோரி கம்பம். நாசி கோரி கம்பம். ஓகே. அப்ப போட போறேன் பாருங்க. மியா. ஓகே. ஆயில். ஆமா. வெள்ளை பூண்டு, பூண்டு, சில்லி, பச்சை மிளகாய். பச்சை மிளகாய். நீங்க தான் பேசணும். சில்லி ஜோவா பவாங் புத்தை. ஓகே. அடுப்பு ஏத்தி விட்டுறீங்க.
முட்டைகோஸ். சயோர் முட்டைகோஸ் சயோர். தண்டங்கீரை. தண்டைக்கீரை சயோர். ஓகே. இது வந்து கருவிக்கீரை வேணும். முளைக்க வச்சிருக்கிறோம், நீ வரல. அப்படியா? அதே அடுத்த வாட்டி வரும்போது ரெடி. துள்ளூர். அதுக்கப்புறம் சிக்கன். ஐயாம். ஐயாம். சாப்பாடு. நாசி. ஓகே. இப்போ இதுக்குள்ள ஐட்டம் போட போறோம். இதுக்குள்ள ஐட்டம் என்ன போடுங்க? இது ஒரு அங்க உள்ள ஒரு சம்பல். இது சம்பல். சம்பல்ல சாஸ். சோஸ்திரம் சொல்லுவாங்க. சாஸ்திரம். ஓகே. இது ஒரு ஸ்பெஷல் பவுடர், கூனி பவுடர். இது கூனி பவுடர். கூனில செஞ்ச அரைச்ச பவுடருங்க. நீங்க மலேசியா போனா கேள்விப்பட்டிருப்பீங்க சம்பல் பிளச்சா. ஓ, சம்பல் பிளச்சா. அதாவது இதுவும் கருவாடுல பண்றதா? இருக்கிற பாத்திரம் முதற்கொண்டு மலேசியன் பாத்திரமாவே இருக்குது. பாத்திரமே டிப் சோஸ். ஓ, டிப் சோஸ். ஓகே போடுங்க. இது மெயின் என்னன்னா ப்ளஸ் நம்ம போட போறோம்னா நெத்திலி கருவாடு. நெத்திலி கருவாடு. நெத்திலி கருவாடு. ஆமா. நான் காக்கடை காட்டுங்க அப்படி போறோம். பாருங்க நெத்திலி கருவாடு. நல்ல ஆயில்ல பொரிச்சு வச்சிருக்காங்க. போடுங்க. சூப்பர். ஓகே. போடுங்க. ஓகே. சூப்பர். நாசி கோரிங் கம்பம். நாசி கோரி கம்போ ரெடி ஆயிடுச்சு. அப்படியே சாப்பிடலாம். சிக்கன் டிக்கா ராசா. கடல் ராசா மாதிரி டிக்கா ராசா. இந்த மீன் வந்து தூண்டில் மீன் சொன்னாங்க. ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. இந்த மசாலா வந்து அது மேலே லேயர் தான் பண்ணியிருக்கு, உள்ள வரைக்கும் இறங்கலை. இந்த மீன் ஒரு எடுத்து அப்படி கூட இந்த மசாலாவும் சாப்பிடணும் போல இருக்கு. டிக்கா ரசா மீட்டோட. பாரம் இல்லை. மீட்டு அந்த கிரேவியோட சேர்ந்து வரும்போது டேஸ்ட் நல்லா இருக்குங்க. தொம்மியம்மா. இது வந்து பார்த்தீங்கன்னா தொம்மியம், சீ ஃபுட் தொம்மியம். இதுக்குள்ள என்னென்ன இருக்குன்னு பாருங்க. ஊடான் இருக்கு அப்படின்வாங்க. ஊடான்னா மலேசியாவில் வந்து இந்த இறால் மீனுக்கு தான் வந்து ஊடான் அப்படின்வாங்க. இருக்கு பாருங்க, அந்த இறால் மீன் இருக்கு. இது கனவாலாம் போடுவாங்க. இங்கே பாருங்க, கனவா மீன் இருக்கு. இல்லை உள்ள வெஜிடபிள்ஸு இது எல்லாமே உள்ள நிறையா இருக்கு. இதான் அந்த தொம்மியம். அதாவது நம்ம ரெகுலராக ஒரு சூப் சாப்பிட்றோம்ல, இந்த ஒரு ஃப்ளேவரில் எல்லாமே இது ஒரு டிஃப்ரெண்டான ஃப்ளேவர். அந்த லெமன் கிராஸோட ஃப்ளேவர் அப்படியே இருக்குது. இதுதான் இந்த லெமன் கிராஸு. இது வந்து ஒரு புல்லு மாதிரி விளையும். இதில் வந்து வாசனை பார்த்தீங்கன்னா அப்படியே எலுமிச்சு போல வாசனை இருக்கும். நார்மலாக அந்த தொம்மியம்லாம் கொடுத்தா மலேசியா மக்கள் சொல்லுவாங்க, தொம்மியம்லாம் சாப்பிட்டோம்னா நல்லா அந்த சளியெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த கோல்டுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்வாங்க. மலேசியாவில் சாப்பிட்டதுக்கு இதுக்கு அப்படியே இருக்குதுங்க அதே மாதிரி. ஏன்னா இதோட ஸ்பெஷலே பார்த்தீங்கன்னா எலுமிச்சம்பழ இலை. அதோட ஃப்ளேவர் உள்ள வந்தாவே தொம்மியம் சூப்பராக இருக்கும். அதுக்காக எலுமிச்சம்பழ இலை சாப்பிட முடியாது, எடுத்து வச்சு சாப்பிட்டுக்கலாம். இதில் என்னென்னா இறால் சேமியா மாதிரி இருக்குது, சாப்பிடுவோம். என்ன சேமியா மாதிரியே இருக்கு? சேமியா தான். ஆமாம். தொம்மியம் மலேசியா சாப்பிட்டாச்சு. நம்ம அஸ்வாக் ஜி வந்து கூட்டிட்டு வந்தாரு. உண்மையிலேயே வந்து கண்டிப்பா ஒரு வித்தியாசமான உணவு. அதாவது நீங்க வந்து அந்த மலேசியா ஃபுட்டுன்னு நீங்க மெயின் செட் இல்லாம ஒரு வித்தியாசமான உணவு சாப்பிடணும், வேற நாட்டு உணவு சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சுவாங்க. நீங்க மலேசியா பேரெல்லாம் கேட்டீங்கன்னா இங்க ஒன்றும் உங்களுக்கு புரியாது. பாதி பேர் எனக்கு புரியுது, பாதி புரியல. ஆனா வந்து அந்த ஃபுட்டோட டேஸ்ட் எல்லாமே வந்து ஒன்று தனியா இருக்கு. இன்னொன்று குறிப்பான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த மலேசியன் ஃபுட்னாவே லைட்டா அந்த ஸ்வீட்னஸ் வரும் இல்லையா, அது வந்து எல்லாத்துலயுமே இதுல இருக்கு. நீங்க வித்தியாசமா ட்ரை பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா வாங்க. உண்மையிலே ஒரு ஒருத்தான கடை இது. இந்த இடம் எங்க இருக்குன்னு நீங்க கரெக்டா சொல்லுங்க. ராமநாதபுரம் மாவட்டம் பனைக்குளம். இது வந்து நீங்க ராம்நாட்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோமீட்டர் தான். நீங்க ராமேஸ்வரம் டிராவல் பண்ணாலும் சரி, இல்ல ராமநாதபுரம் ஏதாவது வரா இருந்தாலும் சரி, கரெக்டா நான் லைவ் லொகேஷன் கொடுத்துறேன் டிஸ்கிரிப்ஷன்ல. நீங்க ஃபாலோ பண்ணி வந்துட்டு ட்ரை பண்ணி பார்த்திருந்தா எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம கூட இருக்கிறது பாத்தீங்கன்னா தொம்மியம் மலேசியா அந்த டீம் தான் இருக்காங்க. இவங்க நல்லா சமைச்சு கொடுத்தாங்க. சமைச்ச வீடியோ நீங்க பார்த்திருப்பீங்க. நல்லா நம்ம சாப்பிட்டோம். இந்த டீமோட இத்தோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணிருங்க. பை சொல்லிடலாமா? ஓகே, பை.